2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமதாஸ் புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாமக கட்சிக்காக அவர் பல்வேறு சட்ட போராட்டங்களை மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது அவர் புதிய கட்சியை தொடங்க முடிவு எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்பொழுது புதிய கட்சியை தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதன் அடிப்படையில் அவர் சட்ட போராட்டம் கைவிடப்பட்டது என்று எடுத்துக் கொள்ளலாமா? வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் புதிய கட்சி தொடங்க இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் புதிய பாமக கட்சி உருவாக இருக்கிறது. ஐயா பாமக என்ற புதிய கட்சியை பதிவு செய்ய தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தரப்பினர் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஐயா பாசறை மக்கள் கட்சி என்பதன் சுருக்கமே ஐயா பாமக எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராமதாஸ் ஆதரவாளரும் பாட்டாளி மக்கள் கட்சியில் தலைமை நிலைய முதன்மை செயலாளராக இருந்த அன்பழகனின் மகன் முகிலன் தலைவராக கொண்ட இந்த கட்சியை பதிவு செய்ய ராமதாஸ் தரப்பினர் தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இடையே தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பட்ட முரண்பாடுகள் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் தற்போது ராமதாஸ் புதிய கட்சியை தொடங்குவதற்கான விண்ணப்பத்தை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்திருக்கிறார். இந்த சட்டமன்ற தேர்தலிலும் கூட அன்புமணி ராமதாஸ் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார். அதே போன்று பாமக நிறுவனர் ராமதாஸை பொறுத்தவரையில் சசிகலாவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் சட்ட போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் ஐயா பாமக என்ற புதிய கட்சியை பதிவு செய்ய தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தரப்பினர் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இதற்கான அந்த ஒப்புதல் என்பது வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஐயா பாசறை மக்கள் கட்சி என்பதன் சுருக்கமே ஐயா பாமக எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழகத்தில் புதிய பாமக கட்சி உருவாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமதாஸ் புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாமக கட்சிக்காக அவர் பல்வேறு சட்ட போராட்டங்களை மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது அவர் புதிய கட்சியை தொடங்க முடிவு எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்பொழுது புதிய கட்சியை தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதன் அடிப்படையில் அவர் சட்ட போராட்டம் கைவிடப்பட்டது என்று எடுத்துக் கொள்ளலாமா? வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் புதிய கட்சி தொடங்க இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் புதிய பாமக கட்சி உருவாக இருக்கிறது. ஐயா பாமக என்ற புதிய கட்சியை பதிவு செய்ய தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தரப்பினர் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஐயா பாசறை மக்கள் கட்சி என்பதன் சுருக்கமே ஐயா பாமக எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராமதாஸ் ஆதரவாளரும் பாட்டாளி மக்கள் கட்சியில் தலைமை நிலைய முதன்மை செயலாளராக இருந்த அன்பழகனின் மகன் முகிலன் தலைவராக கொண்ட இந்த கட்சியை பதிவு செய்ய ராமதாஸ் தரப்பினர் தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இடையே தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பட்ட முரண்பாடுகள் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் தற்போது ராமதாஸ் புதிய கட்சியை தொடங்குவதற்கான விண்ணப்பத்தை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்திருக்கிறார். இந்த சட்டமன்ற தேர்தலிலும் கூட அன்புமணி ராமதாஸ் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார். அதே போன்று பாமக நிறுவனர் ராமதாஸை பொறுத்தவரையில் சசிகலாவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் சட்ட போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் ஐயா பாமக என்ற புதிய கட்சியை பதிவு செய்ய தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தரப்பினர் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இதற்கான அந்த ஒப்புதல் என்பது வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஐயா பாசறை மக்கள் கட்சி என்பதன் சுருக்கமே ஐயா பாமக எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழகத்தில் புதிய பாமக கட்சி உருவாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி.